வெல்கம் டு சேட்டலைட் கார் கேர். நம்மளால் உண்டாய் வண்டி வந்திருக்கு. இதோட கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து சரியாக பிடிக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட், எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு அவரோட கம்ப்ளைண்ட்டு. பிரேக் சம்டைம்ஸ் ஜாம் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து எல்லா பிரேக்கும் பிரேக் லைன்ஸ் எல்லாமே செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து பிரேக் வீல் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாம் ஆகிருக்கு. இதில் வந்து ஜாம் ஆகிருக்கு. இந்த பிஸ்டன் மூவ்மெண்ட்டே வந்து கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. இதனால் என்ன ஆகுனா பிரேக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகியே நிற்கும். வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் இல்லை, எக்ஸ்பேண்ட் ஆகியே நின்றுச்சுன்னா இது வந்து அவருக்கு பிரேக் ஜாம் ஆகும், எஃபெக்டிவாக இருக்காது. இதில் வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து கண்டாமினேஷன் ஆகி இதுதான் வீல் சிலிண்டர் வந்து ஃபுல்லாக ஜாம் ஆகியிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு இதை வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பிரேக் வீல் சிலிண்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து 4 வீலுக்கும் வந்து பிரேக் வந்து ஏர் ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம பேக் மட்டும் மாற்ற போகிறோம் அப்படின்னா பேக் மட்டத்துக்கும் வந்து ப்ளீட் பண்ண வேண்டாம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. இது 4 வீலுக்கும் பிரேக் ப்ளீட் பண்ணணும். இந்த கண்டாமினேஷன் பண்ண ஆயில் வந்து எல்லா லைன்ஸ்லையுமே இருக்கும். ஃப்ரண்ட் வீல் பிரேக் லைன்ஸில் இருக்கும், பேக் வீல் பிரேக் லைன்ஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து 4 வீலுக்குமே வந்து ஏர் ப்ளீட் பண்ணணும். ஏர் ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்னா பிரேக் எஃபெக்டிவ் நல்லா இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நம்மளுக்கு 4 வீலுக்கும் ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் வண்டியிலையும் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை ப்ராப்ளம் வந்தால் இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அக்சசரிஸ் ஃபிட்மெண்ட்டு ப்ளஸ் டென்டிங் பெயிண்டிங் எல்லா ஒர்க்குமே பண்ணி தரோம். இன்சூரன்ஸ் ப்ராசஸிங்கும் பண்ணி தரோம். இன்சூரன்ஸை நீங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸில் அப்ரூவல் வாங்குகிற வரைக்கும் நாங்கள் எல்லா ப்ராசஸும் நாங்களே பார்த்துப்போம். அதுக்கு நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.